இந்த 2026வது வருடத்திய முதல் சந்திர கிரகணம் பகுதி நேர சந்திர கிரகணம், அதாவது பார்ஷியல் சந்திர கிரகணம். இந்த பகுதி நேர சந்திர கிரகணம் அப்படின்றது நம்ம இந்தியாவில் இந்த முறை தெரியும். இது தெரியக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் தான் இந்த சந்திர கிரகணம் நடக்குது. கிரகண ஆரம்ப நேரம் 3:19 மதியம். ஓகேங்களா? முழு சந்திர கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் 4:33. இந்த கிரகணத்துடைய மத்தியம நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 5:03. ஓகேங்களா? முழு கிரகணம் முடியக்கூடிய நேரம் 5:33. இந்த கிரகணம் முழுவதும் டோட்டலா எல்லாமே முடிஞ்சு கிளியர் ஆகக்கூடிய நேரம் 6:47 PM. இந்த கிரகண காலகட்டத்தில் பாதிப்பு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது சூரியன், சந்திரன், ஓகேங்களா, சூரியன் இது சுத்திட்டு இருக்குல்ல, அப்போ நேல கிரகங்களான ராகு கேதுவும் இதுல நடுவில் கிராஸ் ஆகும். ஸோ இது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பூமியில் ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அந்த தாக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி. இந்த 5 நட்சத்திரங்களுக்கு இந்த கிரகண தோஷம் உண்டு. நீங்க இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கோவிலுக்கு போய் இந்த கிரகண சாந்தி பரிகார பூஜை செஞ்சுக்கின்றது அவசியம். ஓகேங்களா? இந்த கிரகண காலகட்டத்தில் வயசானவங்களும், ஓகேங்களா, அதே போல கர்ப்பிணி பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வராமல் இருக்கிறது சிறப்பு. ஓகேங்களா? ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு மேலே சாப்பிடாம இருக்கிறது நல்லது. சாயந்தரம் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு இரவு சாப்பாடு சாப்பிடுவது சிறப்பு. ஓகேங்களா? இப்படி செய்தால் இந்த கிரகணம் உங்களுக்கு புனிதமாக மாறும், எந்த கெடுதலும் தராது. உபாசனை செய்பவர்கள் நான் சொன்ன இந்த காலகட்டத்தில் மந்திர ஜபம் செய்தால் பல லட்சம் பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். மந்திர சித்தி ஆகக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் இது உங்களுக்கு அமையும். நல்லது நடக்கும். சாய்ராம்.